அது எப்படின்னா தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு. இப்ப நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களேன், எல்லாரையும் பார்த்து எங்க தாத்தா தேவி திருமகன் முத்துராமலிங்க தேவரோ, எங்க பாட்டனாரோ, இன்னொரு தாத்தா காமராஜரோ, கக்கனோ, சிவானந்தமோ, சிங்காரவேலரோ, எங்க முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது. சிறைப்பட்டிருக்காங்க. ஏன் எங்க ஐயா நல்லகண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க. அப்ப மீச முடிய ஒவ்வொன்னா பிடுங்கி சுருட்டால சுட்ட போது கூட, நெருப்பால சுட்ட போது கூட விடுதலை போராட்டத்திலிருந்து வெளியேறாத ஈகம் இருக்கு. அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது, அது பேரறிஞர் அண்ணா வரும்போது, அவரை சுற்றி இருந்த எல்லாருமே 100க்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள். தெரியும், நெடுஞ்செழியன், அன்பழகன், மதியழகன், உங்களுக்கு தெரியும் பாப்பா. அவங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது. மாலை நேர கல்லூரி போல நடந்தது. அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில சொல்லி கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க. எங்க மாமா காளிமுத்து போன்றவர்கள், இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள், உங்களுக்கு தெரியும், அவங்க பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பார். பின்னாடி தன்னலம் மேல ஏறி இவங்க வர வர, அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க, எங்க ஐயா சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது, இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு கற்பிச்சிடாத, கற்பிச்சிச்சின்னா அவன் நம்மள கேள்வி கேட்பான், நம்மகிட்ட பதில் இருக்காது.